ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த தமிழ் நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 8% ஓட் பேங்க்கை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட். அதை யாராலையும் வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. பேசியே அவர் அதை செய்திருக்கிறார். இப்போ அவர் 8% வந்துட்டார் அப்படின்னா பல இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் மாறுகிறார். பல இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு அவங்க நிறைய அவங்களுடைய என்டிகே கேண்டிடேட்ஸ் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மீது வந்து ஒரு பெரிய அட்டாக்கும் நடக்குது. அவரை டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அவருடைய இமேஜை டானிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு அட்டாக்கும் வந்து சைமல்டேனியஸாக நடக்குது அப்படின்றதும் வந்து ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஷபீர், அந்த தமிழ் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஐடியாலஜிக்கு மட்டும் அந்த ஓட்ஸ் கிடையாது. சீமான் அவர்களுடைய அந்த மாற்று அரசியல், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறது வந்து சீமான் மட்டும்தான். விஜய் அவர்கள் பேசுகிறது மாற்று அரசியல் கிடையாது. அவரும் திராவிட அரசியல் தான் பேசுகிறாரு. அதில் ஊழல் ஒழிப்பு, நெப்போட்டிசத்தை ஒழிப்பேன் அப்படின்னு அந்த திராவிட சித்தாந்தத்தில் அவருக்கு என்னென்ன பிடிக்கலையோ அதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ அந்த சேஞ்சஸ் தான் திராவிடியன் ஐடியாலஜிக்கு விஜய் பண்ணுறாரு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்று ஐடியாலஜி, ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி, ஒரு சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து சீமான்.